ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்ததனை மீட்டிடும் என்
எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவாவதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவாவதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதைப் போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவே, இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கும். நீர் வழிநடத்தும் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனை 50 சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். இது பழைய கீர்த்தனை. நாம் இணைந்து ஆண்டவரை பாடுவோம். சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா, சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா, தாவீதின் மைந்த ஓசன சரண பதந்தா, தாவீதின் மைந்த ஓசன சரண பதந்தா, தேவசுதன் பொந்தியு பீலாத்தினிடமே, தேவசுதன் பொந்தியு பீலாத்தினிடமே, சென்று பல பாடுபட உந்தயவானார், சென்று பட பாலுபட உந்தயவானார், தந்து செய்து பொந்தியு பீலாத்து உரைத்தான், தந்து செய்து பொந்தியு பீலாத்து உரைத்தான், தற்பரனை விட்டுவிட தன்னுள் எண்ணினான், தற்பரனை விட்டுவிட தன்னுள் எண்ணினான், பரபாசோடதிபதியை பணிய நிறுத்தி, பரபாசோடதிபதியை பணிய நிறுத்தி, பாதகனையோ இறையோ விட என்றான், பாதகனையோ இறையோயோ விட என்றான், ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று, ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று, திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டார், திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டார், தண்ணீர் தன்னை எடுத்து கை கழுவியே, தண்ணீர் தன்னை எடுத்து கை கழுவியே,
தற்பரனை கொல்வதற்கங்கொப்பு கொடுத்தான். தற்பரனை கொல்வதற்கங்கொப்பு கொடுத்தான். கல்லனையே விட்டு விட்டு யூதர்கட்காக, கல்லனையே விட்டு விட்டு யூதர்கட்காக, காவலனை குருசரைய பாவியும் தீர்த்தான். காவலனை குருசரைய பாவியும் தீர்த்தான். சரணம் சரணம் அனந்த சச்சிதானந்தா, சரணம் சரணம் அனந்த சச்சிதானந்தா. தாவீதின் மைந்த ஓசன்ன சரண பதந்தா, தாவீதின் மைந்த ஓசன்ன சரண பதந்தா. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம், தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். பாடுபடும் தாசராக எங்களுக்காக தம்மை ஈந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த தபசு காலங்களிலே ஆண்டவரே, நீர் தந்த மற்றும் ஒரு நாளுக்காக, காலை வேலைக்காக, தியானத்திற்காக மீண்டுமாக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களை ரட்சிக்கிற இரட்சகரே, எங்களை மீட்டெடுக்க தம்மை ஈந்தவரே, எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தரும்படியாயும் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் நிறைவை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், குறைவை மாற்றி போடுகிறவர், வல்லமையாய் செயல்படுகிற கர்த்தர். எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிரும் அது கரங்களிலே தாழ்த்துகிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கரின் புத்தகம் 53ஆம் அதிகாரம், திருவார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய நாம் படிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருக்கிற துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான கருப்பொருள், வேதனைப்படும் ஊழியரின் வழியாக திரும்புதல். ரிட்டன் த்ரூ த சஃபரிங் சர்வன்ட். பாடுபடும் தாசன், வேதனைப்படுகிற, பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரின் வழியாக நாம் திரும்புகிற வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். யார் இந்த பாடுபடும் தாசன் அல்லது வேதனைப்படும் ஊழியர்? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஏசாயா தீர்க்கர் 4 இடங்களிலே
இந்த பாடுபடும் தாசனை குறித்து, வேதனைப்படும் ஊழியரை குறித்து குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஏசாயா 42 முதல் 9 வசனங்கள். இரண்டாவதாக ஏசாயா 49 1 முதல் 7 முடிய. மூன்றாவதாக ஏசாயா 50 4 தொடங்கி 11 முடிய. நான்காவதாக ஏசாயா 52 13 தொடங்கி 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முடிய. அதுல 4வது பகுதி தான் நாம் இந்த வேளையில முதல் அந்த 5 வசனம் நாம் படித்தோம். அதுல ஒரு பாடுபடும் தாசனாக ஆண்டவர் இயேசுவை குறித்து முன்குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி வழியா கர்த்தர் உரைத்ததை நாம் இப்பொழுது சற்று சிந்திக்கலாம். ஏன் இந்த பாடுகள்? அங்கே ஆண்டவருடைய பாடுகளை குறிப்பிட்டு எழுதி கொண்டே செல்லுகிறார். அதுல 5ஆம் வசனத்துல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். லேலுயா. நமது பாவங்களை, நமது மீறுதல்களை, நமது தப்பிதங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் தோளின் மீது சுமந்தார். நாம யோசித்தோம் அது அவர் பட்ட பாடு என்று மனுக்குளம் யோசிக்கும். அதுதான் அங்க முன்னாடி சொல்றாரு. மெய்யாகவே 4ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். உலகம் நினைத்தது அவர் அவருடைய பாடை ஏற்றார். இல்லை, பாவிகளான நம்மை மீட்டெடுக்க தம்மை இழந்தார், தம் தோளின் மீது சுமந்தார், பாடுகளை ஏற்றார். நாம் அவர் தழும்புகளால் அவர் காயங்களால் சுகமானோம் என்பதை அங்கே அந்த தொடர்ந்து அந்த அதிகாரம் முடிய உள்ள பகுதி ஏசாயா தீர்க்கர் வழியாக உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனமாக உள்ளது. அன்பானவர்களை சிந்திக்கலாம். இந்த லெந்து காலத்துல பாடுபடும் தாசனாக, பாவிகளின் நேசனாக நம்முன் நிற்கிற ஆண்டவர் இயேசுவை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். நம்மை சீர்தூக்கி தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டாரே, பாவமறியாத தம்மை நமக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தாரே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கர் அதைதான் இறைவாக்காக உரைத்தார். கடவுள் உரைக்கிறார், நீங்க செய்த மீறல்களை, தப்பிதங்களை பாடுபடும் தாசனாக இயேசு கிறிஸ்து ஏற்க போகிறார். கடவுளே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அவரிடத்திலே திரும்புங்கள் என்ற அந்த இறைவாக்கு நமக்கான இறைவாக்காக இந்த நாட்கள்ல மிக குறிப்பாக அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வேதனைப்படும் ஊழியராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றார். அவர் துக்கங்களை, அவமானங்களை தம் தோளின் மீது சுமந்தார். அவரிடத்திலே திரும்பும் பொழுது நமது வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம சிந்திக்கலாம். இந்த சிலுவை பாடுகளை சிந்திக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எத்தனை இன்னல்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள், அவரால் தாங்க முடியாத பாடுகளை அவர் ஏற்றதை நாம் பார்க்கிறோம். அதன் உச்சமாக பாரமான சிலுவையை தாமே சுமந்து கொல்கதா மேட்டிலே தம்மை இழந்தாரே. அது எத்தனை கொடூரமான மரணம், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தனைகள், எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஏற்றார். இந்த பாடுபடும் தாசனாக, சர்வன்ட் ஆஃப் த லார்ட் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு நமக்காக தம்மை அடிமையின் நிலையிலே தாழ்மைப்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார், மகனே மகளே, உனக்காக நான் பாடுகளை ஏற்றேனே, உன் பாவங்களை நான் சுமந்தேனே, உன்னை மீட்டு எனக்காக நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவர் இயேசு நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நமக்கு வாழ்வளித்திருக்கிறார். இந்த தபசு காலங்களிலே ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாய் அவரிடத்திலே திரும்புவோம். என் ஆண்டவர் எனக்காக தம்மை இழந்தார், அவரிடத்திலே திரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, ஜெசிமன் பிராண்ட் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய ஊழியர்
1885 இங்கிலாந்திலே பிறந்தவர். அவர் தமது இளமை காலத்திலே ஆண்டவருக்கென்று தம்மை அர்ப்பணித்து ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுத்தவர். அவர்கள் பேப்டிஸ்ட் மிஷன் இதன் வழியாக இந்திய தேசத்திற்கு, தமிழகத்திற்கு மிஷனரியாக வந்தார். அவங்க முதலாவது சென்னை வந்து, அதாவது 1907 சென்னை வருகிறார். வேப்பேரி பேப்டிஸ்ட் திருச்சபையில பேப்டிஸ்ட் மிஷன் வழியாக ஊழியத்தை செய்கிறார். 1909 சேந்தமங்கலம் பகுதியில, அதாவது சேலம் மாவட்டம் சேந்தமங்கலத்துக்கு வருகிறார். அங்கே பணி செய்கிற பொழுது சேந்தமங்கலம் கொல்லிமலையினுடைய அடிவாரம். அந்த கொல்லிமலையிலிருந்து வந்த நோயாளிகள் வந்து இங்கே மருத்துவ சிகிச்சை பெற்று செல்கிறார்கள் ஜெசிமன் பிராண்ட் அவர்களிடத்துல. அப்பொழுது ஒரு பெரியவர் கேட்டார், ஐயா, நாங்க வாழற இடத்துல எந்த மருத்துவ உதவியும் இல்லை, எங்களுக்கு யாரும் எந்த டாக்டரும் இல்லை, மருந்து மாத்திரை கொடுக்க ஆள் இல்லை, அங்க வரமாட்டீங்களா என்று கேட்ட பொழுது அந்த அறைக்கோளை ஏற்று மீண்டும் தனது ஊழிய ஸ்தாபனத்திற்கு அறிவித்த 1912 தனது 27ஆம் வயதிலே கொல்லிமலைக்கு செல்லுகிறார். கொல்லிமலை என்று சொன்னால் மரணமலை. ஜெசிமன் பிராண்ட் அவர்களுடைய மிக அழுத்தமான வார்த்தை, கொல்லிமலை கர்த்தருடைய மலையாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு நீண்ட நம்பிக்கையான வார்த்தையோடு அங்கே சென்று பணி செய்கிறார்கள். 1913 திருமணம் நடக்கிறது. ஈவ்லின் பிராண்ட் அவர்களோடு மனமுடித்த கையோடு கொல்லிமலைக்கு செல்கிறார்கள். கொல்லிமலையில செய்த ஊழியங்கள் மிகப்பெரிய ஊழியங்கள். ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய பண்ணையாரின் மகன், மிக பெரிய செல்வந்தரின் மகன். அதே போல ஈவ்லின் பிராண்ட் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் மகள். இருவருமாக தங்களை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து திருமணம் முடித்து கொல்லிமலையிலே வந்து பணி செய்கிறார்கள். அன்பானவர்களே, அநேக பணிகளை அங்கே செய்திருக்கிறார்கள். அங்கே 9 பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறார்கள், மருத்துவமனையை நிறுவியிருக்கிறார்கள், அங்கே குடும்பமாக தங்கி ஆண்டவருடைய பணியை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல சீக்கு பாறை, சிக் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையின் மீது நோயாளிகளை, குறிப்பா காலரா வந்தவர்களை கொண்டு போய் போட்டுருவாங்க. போட்டு விட்ட போது அங்கே சுகமடைஞ்சு திரும்பி வந்தா வீட்டுக்கு சேர்த்துக்குவாங்களாம், இல்லைன்னா அந்த மலைவாழ் மக்கள் அங்கே விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மக்களை தேடி ஜெசிமன் பிராண்ட் ஐயாவும் ஈவ்லின் பிராண்டமும் சென்று அவங்களுக்கு கஞ்சி கொடுத்து மருந்து மாத்திரை கொடுத்து அவங்கள இயன்ற அளவுக்கு சுகப்படுத்தினார்கள். பெரும்பாலும் மக்கள் அங்கே இறந்து போனார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படி அநேகர் இவர்களாலே காப்பாற்றப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரின் இயேசுவை அந்த கொல்லிமலை பகுதியிலே அறிந்து கொள்ள நற்செய்தியாக, சமூக பணியாக பல பணிகளை செய்திருக்கிறார்கள். தொழில்துறையில தச்சு பணியை, அதாவது அங்கே மரங்களை அறுத்து பலகை செய்து அதன் வழியாய் தச்சு பணி எப்படி செய்வது, அவங்க வாழ்வதற்கென்று ஒரு மர பங்களா கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சிற்றாலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அவங்களுக்குன்னு வந்த ஒரு 30 பவுண்டுல, அதாவது அவர்கள் அந்த பணத்தை வைத்து 1920ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்றைக்கு அந்த ஆலயத்தை கட்டி திறந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஆலயம் இருக்கிறது. அவங்க கட்டிய மரபங்களா இருக்கிறது. அவங்க செய்த ஊழியத்தின் பாதைகள், அங்கே ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள் ஏராளம், பல பாடுகளை ஏற்றவர்கள். அன்பானவர்களே, நாம் சிந்திக்கலாம். உலகமே போற்றுகிற, அதாவது இந்த லெப்ரசிக்கு ஒரு மாற்று சிகிச்சை அல்லது சர்ஜரி செய்து அதை சரி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை கண்டுபிடித்த டாக்டர் பால் பிராண்ட் அவர் ஜெசிமன் பிராண்ட் ஐயா அவர்களுடைய மகன் என்பது மிக குறிப்பான விஷயம். அவர்கள் சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய சொந்த தேசத்துக்கு 23 போறாங்க.
ஏன் போறாங்கன்னா, இடையில லீவ் வந்ததுக்கு போல 1923 இங்கிலாந்து செல்லுகிறார்கள். அப்பொழுது அவங்க பால் பிராண்டுக்கு 9 வயது மூத்த மகன், 2வது மகள் கோனி பிராண்ட் 6 வயது. இருவரையும் இங்கிலாந்துல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு வராங்க. அப்போது தெரியாது ஜெசிமன் பிராண்ட் அவர்களுக்கு இதுதான் தன் பிள்ளைகளை பார்க்கிற கடைசி நேரம் என்று. ஏனென்றால் அவர் மீண்டும் கொல்லிமலை மீது தாகம். 1 மாத விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு கொல்லிமலைக்கு வருகிறார்கள். அங்கே தங்கி தொடர்ந்து பணி செய்கிறார்கள். தனது 44 வயதுல 44 வயது ஆண்டுகள் தான் பணி செய்திருக்கிறார். 1929ஆம் ஆண்டு அவர்கள் மிக கடுமையான காய்ச்சலினாலே பாதிக்கப்படுகிறார்கள். கருப்பு நீர் காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், பிளாக் வாட்டர் ஃபீவர். அதனால பாதிக்கப்பட்ட ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் இறை அழைப்பை ஏற்றார்கள். அவர்கள் 1929 தனது 44 வயதுல இறை அழைப்பை ஏற்று தன் பிள்ளைகளை விட்டு வந்ததோடு சரி, அவர் இறந்து போனார். கொல்லிமலையிலேயே அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வழியாக கொல்லிமலையில் சமூக பணிகள் ஏராளம். விவசாயத்துல அதிக வளர்ச்சிக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பட்டுப்பூச்சி வளர்ப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாலை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் அங்கே தங்கி பணி செய்த பொழுது நேரில் கண்டவை. கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய ஆரம்பத்தை அல்லது தொடங்கி வைத்ததே ஜெசிமன் பிராண்டு தான். அநேக கடன் பட்டிருந்த சூழல்ல கோஆபரேட்டிவ் வங்கி, கூட்டுறவு வங்கியை அங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி பல பணிகளை செய்தவர், பாடுகளை ஏற்றவர், தம்மை இழந்தவர், தன் பிள்ளைகளை மறந்தவர், அல்லது இங்கிலாந்தில் விட்டு வந்தவர் மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அநேக ஆயிரமான மக்களுக்கு இந்த கொல்லிமலை பகுதியில அவருடைய அர்ப்பணிப்பான ஊழியம் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் இந்த வேளையில சிந்திக்கலாம். பாடுபடும் தாசனாக ஆண்டவர் இயேசு நமக்காக தம்மை இழந்திருக்கிறார். இந்த லெந்து காலத்துல நாம் இந்த வார்த்தைகளை சிந்திப்போம். கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வாதமாக வழிநடத்துவார். ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்தவர்களாக அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல் 347 பழைய புத்தகத்துல, இந்த புவி மீட்க வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் என்றும் இப்பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். இந்த புவி மீட்க வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. இந்த புவி மீட்க வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. பசியுற்ற கூட்டம் புசித்திட இந்த ருசிமிக்க மீன் அப்பம் இரவல். பசியுற்ற கூட்டம் புசித்திட இந்த ருசிமிக்க மீன் அப்பம் இரவல். பெருகிய கூட்டம் நெருக்கிய போது, பெருகிய கூட்டம் நெருக்கிய போது அமர்ந்திட்ட படகுமே இரவல். அமர்ந்திட்ட படகுமே இரவல். இந்த புவி மீட்கு வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. மறை நிறைவேறு
எருசலேம் பவனி புறப்பட்ட கழுதையும் இரவல் ஆமரை நிறைவேற எருசலேம் பவனி புறப்பட்ட கழுதையும் இரவல் விருந்தினை கூடி அருந்திய போது விருந்தினை கூடி அருந்திய போது இருந்த மேல் அறையுமே இரவல் இருந்த மேல் அறையுமே இரவல் இந்த புவி மீட்கு வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ அறையுண்ட சிலுவை அணிந்த முள்முடியும் அரசளித்த பரிசும் இரவல் ஆரையுண்ட சிலுவை அணிந்த முள்முடியும் அரசளித்த பரிசும் இரவல் திருவுடலினையே சுருட்டின துணியும் திருவுடலினையே சுருட்டின துணியும் இடுகுழி கல்லறையும் இரவல் இடுகுழி கல்லறையும் இரவல் இந்த புவி மீட்கு வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ இந்த புவி மீட்கு வந்த பரமருக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. பிரியமானவர்களே, நிறைவாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக பாடுகளை ஏற்று பாடுபடும் தாசரே, ஆண்டவர் இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் ஏசையா தீர்க்கர் வழியாக உரைத்த இறைவாக்கு நமது மீறுதல்களின் நிமித்தம் நம் பாவங்களின் நிமித்தம் பாடுபட்ட தாசரிடத்துல திரும்புங்கள், நம்மை மீட்க தம்மை இழந்த ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள் என்று உரைக்கிற வார்த்தை எங்களுக்குமான வார்த்தை என்று நாங்களும் நம்பி வருகிறோம் என்று நம்மை அர்ப்பணித்து வேண்டுகிற நேரத்துல ஆண்டவரே நீர் மனம் இறங்கும் ஐயா. ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மீட்டெடுக்க உம்மையே ஒப்பு கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எத்தனை அவமானங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை துக்கங்கள், சொல்லனா துயரங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த உமது அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உம் கரங்களை தருகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தமிழகத்தை தேடி வந்து ஜெசிமன் பிராண்ட் ஐயா, ஈவ்லின் பிராண்ட் அம்மா ஒரு குடும்பமாக தங்கி பணி செய்த வசதியற்ற சூழலில ஒன்றுமில்லாத நேரத்துல வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்கள் சுகங்களை எல்லாம் தங்களுடைய எல்லா நிறைவான வாழ்க்கையெல்லாம் இங்கிலாந்திலே துறந்து இழந்து பாடுகளை ஏற்று செய்த பணிகள் இன்றளவும் உமக்கு சாட்சியாக இருக்கிறதே. உமது அன்பை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த அன்பு கொண்ட தெய்வம் இந்த லெந்து காலத்தில் எங்களை அழைக்கிறேன். உங்களுக்காக நான் பாடுபட்டேனே, உங்களுக்காக மரித்தேனே, உங்களுக்காக அவமானங்களை ஏற்றேனே என்று அழைக்கிறோம். சத்தத்தை கேட்டு நாங்களும் எங்களை தாழ்த்து ஆண்டவரே உமக்கென்று வாழ, உமக்கென்று இப்பணியில இன்னும் அர்ப்பணிப்போடு செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும் வழி நடத்தும் உமது கரங்களிலே தாழ்த்துகிறாய். குறிப்பாக இந்த தபசு காலங்களிலே யாரெல்லாம் வேதனையோடு வியாகுலத்தோடு கடினங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும் ஐயா.
உலக நாடுகளில் இருக்கிற அமைதியற்ற சூழலை நீர் எடுத்து போடும், போர்களை நிறுத்தும், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஐயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தியானத்திலே இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். உம் கரங்களை தாழ்த்துகிறோம். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழிநடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.